வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20. ஸோ நம்ம எல்லாரும் ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருந்த தளபதி விஜய் அவர்களோட நடிப்பில் ஏப்ரல் 2004 ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட்டான கில்லி படத்தோட ரீரிலீஸ். இந்த ரீரிலீஸ் பார்த்தீங்கன்னா எல்லா தியேட்டர்லையும் செலிப்ரேஷன் வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு. டிக்கெட் புக்கிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லா தியேட்டர்லையும் டிக்கெட்ஸ் ஃபுல்லாக புக் ஆகிருச்சு. ரொம்பவும் ரேராக ஒரு சில தியேட்டரில் மட்டும், அதுவும் கொஞ்சம் டிக்கெட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ விஜயோட ஒரு புது படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆனால் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த கில்லி படத்தோட ரீரிலீஸுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா அப்படின்னு அதர் கண்ட்ரீஸில் இருக்க மக்களும் இந்த கில்லி ரீரிலீஸை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த கில்லி படத்தோட ரீரிலீஸை வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நிறைய பேர் இந்த கில்லி படத்தை தேட்டரில் பார்த்த அந்த மொமெண்ட்டை சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணி அவங்களோட எக்ஸைட்மெண்ட்டை தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கில்லி படத்தோட ஒவ்வொரு சீனுமே ரொம்பவே சூப்பராகவும் அண்ட் அதே சமயத்தில் மாசாகவும் இருக்கும். அதே மாதிரி அந்த சீன்ஸை எல்லாம் தேட்டரில் தளபதி ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வகையில் படத்தோட டைட்டில் கார்டு சீன், அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரத்தேங்கா அட்ரா அட்ரா அப்படிங்கிற சாங்கில் வரக்கூடிய தளபதியோட யூனிக்கான இந்த டான்ஸ் சீன், நெக்ஸ்ட்டு முத்துப்பாண்டிய ஃபர்ஸ்ட் டைம் மதுரை சிட்டிக்குள்ளே அடிக்கக்கூடிய அந்த ஒரு சீன், நெக்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான கொக்கர கொக்கரக்கோ அப்படிங்கிற சாங்ல வரக்கூடிய இந்த ஒரு சீன், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ அடிச்சு போட்டுட்டு த்ரிஷாவை கூட்டிட்டு போகும்போது வர்ற இந்த ஆஞ்சநேயர் வில்லு அப்படிங்கிற சாங், அண்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வில்லனான பிரகாஷ் ராஜை அடிக்கக்கூடிய இந்த ஒரு சீன். அந்த சீன் இந்த சீனுன்னு இல்லாமல் இந்த படத்தில் வர்ற எல்லா சீனுமே சூப்பராக இருக்கும். ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் ஃபேன்ஸ் சீட்லேயே உட்காராம எழுந்து நின்று கத்திட்டே தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தை தளபதியோட ஃபேன்ஸ் இப்போ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டே 1 கலெக்ஷனுமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வேர்ல்டு வைடில் இந்த படம் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு அப்படின்னு நிறைய ஸ்டேட்டில் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த கில்லி படம் டே 1 கலெக்ஷனில் மிகப்பெரிய சாதனையாக பண்ண போகுது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ரீரிலீஸ் ஆன படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா தேட்டர்லையும் 2 ஷோ அந்த ரீரிலீஸ் படங்களை ஓட்டிட்டு பேலன்ஸ் உள்ள 2 ஷோஸ் ஏதாச்சும் புது படத்தை ஓட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த கில்லி படத்தோட ரீரிலீஸுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஷோவுமே கில்லி படம் தான் ஓடிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸும் புக் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த கில்லி படத்தோட ரீரிலீஸ் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு சாதனையை படைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கில்லி படத்தை தேட்டரில் பார்த்துட்டோம் அப்படின்னு சோசியல் மீடியாவில் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாரும் இன்னும் இந்த படத்தை தேட்டரில் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு பார்த்துருங்க. உங்களில் யாரெல்லாம் கில்லி படத்தோட ரீரிலீஸை தேட்டரில் பார்த்தீங்க, இன்னும் யாரெல்லாம் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.
அண்டு ஃபைனலாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு தளபதி ஃபேனாக இருந்தீங்கன்னா வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.